அழுவதற்கு நேரமற்றவன். உண்மைதாங்க, அழுகிறதுக்கு நமக்கு நேரமே இருக்கிறது இல்லை. தினம்தோறும் இழவு விழுவதாய் இருக்கிறது என் வீடு. தினம்தோறும் இழவு விழுவதாய் இருக்கிறது என் வீடு. கண்ணீரில் ஊற வைத்து உப்பேற்றி ஒன்றை புதைத்து முடிப்பதற்குள் நாலா பக்கமும் இருந்து வந்து விழுகின்ற அடுத்தடுத்த பிணங்களை என்ன செய்வது என்று அறியாது விக்கித்து அப்படியே விட்டுவிட்டதில் இன்று இடுக்கெல்லாம் நிறைந்து பிணக்கிடங்காகி இருக்கிறது என் வீடு. இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே நாம் அதிகாரத்தின் பொருட்டோ இல்ல சாதியின் பொருட்டோ இழந்த உயிர்களை கணக்கெடுத்தீங்கன்னா உண்மையிலேயே பிணக்குவியல்களுக்கு மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற உண்மையை இந்த கவிதை சொல்லுது. அப்போதே பிறந்த சிசுவை போல இது அடுத்த இது என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் கணக்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நொடியில் அடுத்த இன்னும் 2 பிணம் விழுந்துருச்சு. அப்போதே பிறந்த சிசுவை போல புத்தம் புதிதாய் வந்து விழும் பிணங்களை பேட்டி காணவும், ஆள் உயர மாலை சார்த்தி அஞ்சலி செலுத்தவும், உண்மையை மீண்டும் மீண்டும் அறியவும் முன்பின் அறிந்திராத யாரோவெல்லாம் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் என் வீட்டை. பிணங்களை தாண்டி தாண்டி போய் இன்ன பிற அலுவல்களை பார்த்து வருவதும். இந்த இடத்துலதான் ரொம்ப ஆமா என்ன நடக்குதுங்கிற அந்த சுய சிந்தனையே இல்லாம நாம ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. பிணங்களை தாண்டி தாண்டி போய் இன்ன பிற அலுவல்களை பார்த்து வருவதும், பிணங்களுக்கு இடையிலேயே அமர்ந்து உண்பதும், சில வேளைகளில் ஏதேனும் ஒரு பிணத்தை அணைத்து படுத்தபடியே தொலைக்காட்சி விவாதங்களை பார்ப்பதும் ஆகிவிட்டது மரத்து போன எனது அன்றாடம். மரத்து போன வாழ்க்கை தான் இது. நொடி பொழுதும் ஓய்வற்று இந்த நாட்டின் ஒவ்வொரு அங்குலத்திலும் போர் ஒன்று நிகழ்ந்து வரும்போது பிணங்களின் வரத்து பெருகத்தானே செய்யும் என்று என்னை நானே ஆற்றுப்படுத்தியவாறு எல்லா பிணங்களுக்கும் இடத்தை ஒழுங்கு செய்வதிலேயே கழிந்து விடுகிறது என் நேரம். எவ்வாறேனும் பிணங்கள் இல்லாத நாளொன்று வருமானால் இதுவரை செத்தவர்களுக்கு என நெஞ்சே வெடித்து சிதறும்படியாய் கதறி அழ காத்திருக்கிறது என் துக்கம். எவ்வாறேனும் பிணங்கள் இல்லாத நாளொன்று வருமானால் இதுவரை செத்தவர்களுக்கு என நெஞ்சே வெடித்து சிதறும்படியாய் கதறி அழ காத்திருக்கிறது எனது துக்கம். பெருகியோடும் என் கண்ணீரில் உனக்கான துளிகளை கண்டுகொள்வாய்தானே ரோஹித் என்று 2016ஆம் ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ரோஹித்துக்காக எழுதப்பட்ட கவிதை. இந்த ரோஹித் என்கின்ற பெயரை அழித்துவிட்டு நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் அன்றாடம் மாற்றிக்கொண்டே இருக்கலாம் என்பதாகத்தான் இருக்கிறது சூழல்.